Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மாநில ஆளுநர்கள் அனுப்பும் மசோதாக்கள் மீது 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் சிறப்பு சட்டப்பிரிவு 142 கையில் எடுத்த நீதிமன்றம் ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்த 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வழங்கியது. இதனை கடுமையாக விமர்சித்து பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஆயுத ஏவுகணையைப் போல சட்டப்பிரிவு 142 நீதித்துறை பயன்படுத்துவதாக ஆவேசமடைந்தார். Where are we heading? What is happening in the country? We have to be extremely sensitive. It is not a question of someone filing a review or not. We never bargained for democracy for this day. நாட்டிலேயே உயர்ந்த பதவியில் இருக்கும் குடியரசுத் தலைவருக்கே உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுகிறது என்றும், குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றம் காலக்கெடு விதிக்கிறது என்றால் எதிர்காலத்தில் நீதிபதிகளே சட்டம் இயற்றுவார்கள் எனவும் அதீத கற்பனையில் பேசிய அவர், உச்சநீதிமன்றம் ஒரு சூப்பர் நாடாளுமன்றம் போல செயல்படுவதாக விமர்சித்தார். ஏனென்றால் நீதிபதிகள்தான் எந்த சட்ட வரையறைக்குள்ளும் வரமாட்டார்கள் அல்லவா என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார். Parliament, the first part is the President. Second and third are Lok Sabha and Rajya Sabha. There is a directive to the President by a recent judgment. நாட்டில் நீதியை நிலைநிறுத்தும் அமைப்பை அச்சுறுத்தும் வகையில் குடியரசு துணைத் தலைவரே பகிரங்கமாக பேசியிருப்பது கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நீதித்துறை மீது அரசின் தரப்பில் இருந்து எதிர்ப்பு வருவது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே நீதிபதிகள் நியமனத்தில் கொலீஜியத்தின் அதிகாரத்தை குறைப்பது தொடர்பாக இரு தரப்பிற்கும் இடையே வார்த்தை போர் நடந்து வந்தது. இந்த நிலையில் மீண்டும் ஒரு வார்த்தை மோதலுக்கு ஜெகதீப் தன்கர் விதை போட்டிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். ஜெகதீப் தன்கரின் கருத்து குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ள திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின், ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பல ஜனநாயக விரோத சக்திகளை நிலைகுலைய வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார். மேலும் எதிர்க்கட்சிகளின் ஆட்சியை விமர்சிப்பதற்கும் வலதுசாரி சிந்தனைகளை பொது தளத்தில் திணிக்கவும் ஆளுநர்கள், குடியரசு துணைத் தலைவர், குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட அரசியல் அமைப்பு பதவிகள் அரசியல் மயமாக்கப்படுவதாக அவர் சாடினார். ஒரு ஜனநாயகத்தில் அரசாங்கம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் நடத்தப்பட வேண்டுமே தவிர சம்பிரதாயத்திற்காக நியமிக்கப்படுபவர்களால் அல்ல என முதலமைச்சர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இதேபோல குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்கள் அரசியல் அமைப்பிற்கு மேலானவர்கள் அல்ல என்று தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி, அநீதி மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தை முறியடிக்கும் ஏவுகணைதான் நீதித்துறை என ஜெகதீப் தன்கருக்கு பதிலடி கொடுத்துள்ளது. குடியரசுத் தலைவருக்கோ ஆளுநருக்கோ கட்டுப்பாடற்ற அதிகாரம் வழங்கப்பட்டால் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை நீர்த்து போக செய்யும் என்றும் காங்கிரஸ் கட்சி எச்சரித்திருக்கிறது. நீதித்துறை பற்றி இழிவான கருத்துக்களை வெளியிட்ட ஜெகதீப் தன்கர் குடியரசு துணைத் தலைவர் பதவியில் இருக்க தகுதியற்றவர் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கடுமையாக சாடியிருக்கிறது. ஜனநாயகத்தின் தூண்களில் ஒன்றான நீதித்துறையை ஒருபோதும் தகர்க்க முடியாது என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை மற்றும் ஊடகம் ஆகியவை சமநிலையில் இருக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி மோதல் போக்கை கைவிட்டு ஆக்கப்பூர்வமான செயல்களில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.